Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 5 binomial theorem sequence and seriesல exercise 5.2ல question number 3. So வாங்க question குள்ள போலாம். Write the nth term of the following sequence ன்னு கொடுத்திருக்காங்க. So அவங்க என்ன sequence கொடுத்திருக்காங்க அப்படினா 2, 2, 4, 4, 6, 6 அப்படினு கொடுத்திருக்காங்க. So இதோடைய sequence அதாவது அவங்க இப்ப sequence கொடுத்துட்டாங்க இல்லையா? இத வந்து நீங்க வந்து லாஸ்ட் previous sumல நம்ம பண்ணிருந்தோம் இல்லையா if n is odd n is even அப்படினா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி அந்த மாதிரி இத மாத்துங்க அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா சோ இத எப்படி மாத்துறது அப்படினா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்றேன் இப்ப கொடுத்திருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈவன் நம்பரா இருந்துச்சுனா அது கண்டிப்பா ஒரு odd and even அப்படிங்கற கான்செப்ட்ல தான் நீங்க எடுத்தாகணும் ஓகேவா சோ இப்போ இது வந்து கொடுத்திருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர் சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து given எழுதிக்கோங்க So given பாத்தீங்கன்னா 2, 2, 4, 4, 6, 6 So இதுல first வந்து odd even ஓகேவா So ஒன்னு விட்டு ஒன்னு இந்த மாதிரி எழுதிக்கோங்க இப்போ first நம்ம oddலாம் எடுத்து எழுதிக்கிறேன் oddலாம் பாத்தீங்கன்னா 2, 4, 6 ஓகேவா So இந்த odd வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும் So இது பாருங்க 1 2 3 அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா 1 + 1 2 சொல்லியா சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3 தான் அடுத்த ஆட் அப்ப 3 + 1 வந்து 4 அதே மாதிரி 5 + 1 வந்து பாத்தீங்கன்னா 6 சோ இப்போ வந்து எல்லாத்துக்கூடயும் ஒன்னு ஆட் அப் ஆயிட்டே வருது அப்போ n + 1 அப்ப அதுதான் உங்களோட ஆட் நம்பரோடைய சீக்வென்ஸா இருக்கு ஓகேவா அடுத்து ஈவன் சோ ஈவன் பாத்தீங்கன்னா டைரக்டாவே உங்களுக்கு வந்து 2 4 6 ன்னு தான் இருக்கு So 2, 4, 6 இது டைரக்டா இருக்கிறதுனால இது கண்டிப்பா equal to n ன்னு போட்டுருங்க ஓகேவா இது இப்போ நம்ம क्वेश्चन ஃபார்மேஷன்ல எழுதணும்னா an which is equal to n + 1 இது வந்து if n is odd ன்னு எழுதிக்கோங்க n if n is even so இதோட இந்த சம் முடியிறது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் சம் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு 1/2 2/3 3/4 4/5 5/6 ன்னு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல வந்துச்சு அப்படினா நியூமரேட்டர் கம் டினாமினேட்டரை தனித்தனியா கண்டுபிடிச்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா நியூமரேட்டர் கண்டுபிடிக்கிறேன் சோ நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா எனக்கு என்னென்ன வந்திருக்கு 1, 2, 3, 4, 5 ன்னு வந்திருக்கு ஓகேவா நமக்கு இதுல வந்து tn ஃபார்முலா தெரியும் சோ tn which is equal to a plus n minus 1 d இதுதான் tn ஓட ஃபார்முலா இத வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் இத வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொடுத்திருக்கிறதுல a என்னன்னு பாருங்க a வந்து 1 அதே மாதிரி d காமன் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 2 - 1 சோ 2 - 1 வந்து அகைன் உங்களுக்கு 1 தான் இத இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க சோ tn which is equal to சோ இதுக்கு வந்து tn தேவையில்லை ஏனா டேர்ம் ஃபார்முலான்னு நம்ம பண்ண வேண்டாம் டைரக்டா இந்த இதுல மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க சோ இது பாருங்க a வந்து 1 plus n minus 1 into 1 இல்லையா so 1 plus n minus 1 which is equal to இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு +1 and -1 cancel ஆயிடும் so cancel ஆயிடுச்சுனா equal to n ன்னு கிடைக்கும் இது வந்து நியூமரேட்டர்து so denominator பார்க்கலாம் denominator பாத்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6 ன்னு இருக்கு இதுக்கும் அதே tn formula that is a plus n minus 1 into d இதுல a பாத்தீங்கன்னா 2 காமன் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 so which is equal to 2 plus n minus 1 into 1 so 2 plus n minus 1 ன்னு கிடைக்கும் இத நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு n plus 1 ன்னு வரும் இப்போ நீங்க என்ன பண்ணனும் ஃபைனலா நியூமரேட்டர் divided by denominator போட்டுக்கோங்க which is equal to n divided by n plus 1 therefore the nth term is n divided by n plus 1 for all n belongs to the natural number அப்படினு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க third sum பார்க்கலாம் third sum 1/2 3/4 5/6 7/8 9/10 ன்னு கொடுத்திருக்காங்க இதுவும் ரேஷியோல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டர் பார்த்துக்கலாம் நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9 ன்னு இருக்கு சோ அதே tn formula which is equal to a plus n minus 1 d ன்னு எடுத்துக்கலாம் where a பாத்தீங்கன்னா first term 1 common difference d பாத்தீங்கன்னா 2
so which is equal to 1 plus n minus 1 into 2. So 1 plus 2n minus 2 கிடைக்கும், which is equal to 2n minus 1. இப்போ நம்ம denominator பார்த்துக்கலாம். So denominator பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 6, 8, 10 இருக்கு. So Tn which is equal to a plus n minus 1 into d, where a equal to 2 and d is also equal to 2. So 2 plus n minus 1 into 2. So 2 plus 2n minus 2 கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு plus 2 minus 2 cancel ஆயிடும். So which gives you the answer for 2n. இப்போ நீங்கள் numerator divided by denominator போட்டுக்கலாம், which is equal to 2n minus 1 divided by 2n. Therefore nth term of the sequence எழுதிக்கோங்க. Sequence is 2n minus 1 divided by 2n for all n belongs to the natural number னு எழுதி complete பண்ணிக்கோங்க. fourth sum பார்க்கலாம். fourth sum பார்த்தோம் அப்படின்னா 6, 10, 4, 12, 2, 14, 0, 16, minus 2 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கொடுத்துருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஆட் அண்ட் ஈவனில் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 6, 10, 4, 12, 2, 14 போதும். பட் பிகாஸ் இதுலேயே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இது பாருங்கள், ஆடு ஈவன் ஆட் ஈவன் ஆட் ஈவன் எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஆட் நம்பருக்கு எடுக்க போகிறேன். ஆட் நம்பர் பாருங்கள் 6, 4, 2. ஓகேங்களா, இது வந்து ஆட் சீரீஸு. ஓகேங்களா, ஈவன் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது எல்லாமே அப்போது 10, 12, 14 இது எல்லாமே ஈவன் சீரீஸ். நமக்கு tn ஃபார்முலா தெரியும். tn which is equal to a plus n minus 1 into d. ஸோ இதில் a பார்த்தீங்க அப்படின்னா 6, d பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு minus 2 வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 6 plus n minus 1 into minus 2 which is equal to 6 plus 6 n இருக்கு இல்லையா. ஸோ minus 2 into n வந்து minus 2n plus 2 ஆகிடும், which is equal to 6 plus 2 வந்து உங்களுக்கு வந்து 8. ஸோ 8 minus 2n வந்திருக்கும். இது நியூமரேட்டருக்கு, ஐ மீன் ஆட் சீரீஸ்க்கு. ஈவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி tn equal to a plus n minus 1 into d, where a equal to 10, where d equal to 12 minus 10 is nothing but 2. So which is equal to 10 plus n minus 1 into 2, which is equal to 10 plus 2n minus 2 வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 10 minus 2 வந்து 8 again, which is also equal to 8 plus 2n. ஓகேங்களா, இப்போ வந்து nth term of series எழுதிடலாம். ஸோ nth term of series போட்டுக்கோங்க equal to, இது பார்த்தோன்னா 8 minus 2n if n is odd, ஆடாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி 8 plus 2n if n is even போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.